الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو يؤاخذ الله الناس بظلمهم ما ترك عليها من دابة ولكن يؤخرهم إلى أجل مسمى فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون صدق الله العلي العليم وقال النبي صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மட்டிலா ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏகவல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே போல அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகாட்டி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு எது ஹக்கு எது பாத்தில் என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொடுத்து அனுப்பப்பட்ட எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னி எவர்களெல்லாம் நபீரிய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கியாமத்து பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அனைத்து உத்தமர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தனும் கருணையும் சலாமின் இடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையா நிறைவேற்றாம வேண்டி அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதில் நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தில் விட்டு இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்தெந்த விடயங்களையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பணித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களையெல்லாம் எம்முடைய வாழ்விலிருந்து தவிர்ந்து வாழும்படி எங்களுக்கு விளக்கியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாகவே தவிர்ந்து வாழும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். பைன்னி ஊசிக்கும் வனப்தி அப்பலம் வித்தக்குவல்லா. மேலான அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு வழிகாட்டிகளாக அவனுடைய தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருந்தான். ஒவ்வொரு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு கோத்திரமாக ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் ரசூல்மார்களையும் அனுப்பி அந்த உம்மத்து எதன்பால் செல்ல வேண்டும், அந்த உம்மத்து எதனை செய்ய வேண்டும், எவைகளிலிருந்து விலகி நடக்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் அந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிகாட்டிகளை அல்லாஹ் அனுப்பி வைத்திருந்தான். அந்த வகையில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி நபியாக எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கியாமத்து பரியந்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய உம்மத்துக்கு இறுதி நபியாக, நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக, ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக அல்லாஹ் அனுப்பி வைத்திருந்தான். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு வந்து சொன்ன விடயம் என்ன? இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் இந்த உம்மத்துக்கு ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் எல்லா விடயங்களையும் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள் சொன்னால், யகூதிகள் வந்து சல்மானே பாரசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் வந்து அவர்கள் கேலியாக பேசினார்கள்.
அவர்கள் பரிகாசமாக கேட்டார்கள், உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எல்லா விடயங்களையும் கற்றுத் தருகிறாராமே, உங்களுக்கு கத்தல் ஹிராஆ, உங்களுக்கு எவ்வாறு மலசலம் கழிப்பது என்பதை கூட உங்களுடைய நபிதான் கற்றுத் தருகிறாராமே என்பதாக கேலியாக பேசினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எல்லா விடயங்களையும் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் எவ்வாறு மலசலம் கழிக்க வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அவர் எப்படி உட்கார வேண்டும், எப்படி எழும்ப வேண்டும், அவர் எவ்வாறு அந்த மலசல தேவையை முடித்தவுடன் அவர் சுத்தமாக வேண்டும் என்பதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இப்போது சல்மானே பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொன்னார்கள், ஆம், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விடயங்களையும் கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, முஆவியத் இப்னு ஹக்கம் அஸ்ஸுலமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா ரஅய்து முஅல்லிமன் கப்லா வலா பஅதா, நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாக ஒரு ஆசானை நான் கண்டதும் கிடையாது, அவர்களை போன்று இதற்கு பிறகு நான் ஒரு ஆசானை நான் காணவும் மாட்டேன் என்று சொல்லி காட்டினார்கள். அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு, நபியை போல அழகான முறையில் கற்றுத்தரக்கூடிய வேறு யாரையும் நான் கண்டது கிடையாது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எல்லாம் இந்த உம்மத்துக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியுடைய வாழ்க்கை வழிமுறையிலே இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அது வெறுமனே இபாதத்தின் மாத்திரம் கிடையாது, வெறுமனே குடும்ப வாழ்க்கையின் மாத்திரம் கிடையாது, வெறுமனே நலவுகளின் மாத்திரம் கிடையாது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இபாதத்தை போதித்தார்களோ, இபாதத்தை செய்து காட்டினார்களோ, எவ்வாறு குடும்ப வாழ்க்கையை நபி அவர்கள் நடாத்தி காட்டினார்களோ, அந்த குடும்ப வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி காட்டினார்களோ, இதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்துடைய விடயத்திலேயும் நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். பாவத்திலிருந்து ஒரு மனிதன் எப்படி விலக வேண்டும், அந்த பாவத்தோடு அந்த மனிதன் எவ்வாறு அவன் செயற்பட வேண்டும், பாவம் செய்யக்கூடியவர்களை சமூகம் எவ்வாறு பார்க்க வேண்டும், பாவத்தை எவ்வாறு அந்த சமூகம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாவத்துடைய விடயத்திலே சொன்னார்கள், நான் எவைகள் எல்லாம் உங்களுக்கு தடுத்திருக்கிறேனோ அவைகளை எல்லாம் நீங்கள் முற்று முழுதாகவே நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க என்பதாக சொல்லி காட்டினார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظهر منها ولا ما بطن, நீங்கள் வெளிரங்கமான உள்ரங்கமான பாவங்களின் பால் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்பதை குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்னமா ஹர்ரம ரப்பி அல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن, நபியே நீங்கள் இந்த உம்மத்துக்கு தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த உம்மத்துக்கு நீங்கள் தெளிவாகவே நீங்கள் சொல்லிவிடுங்கள், என்னுடைய ரப்பு அல்லாஹ் வெளிரங்கமான உள்ரங்கமான எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்றால் நீங்க சொல்லுங்கள் நபி என்பதாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே பாவம் என்று சொல்லக்கூடிய சமயத்திலே அந்த பாவத்தோடு எப்படி இருக்க வேண்டும், அந்த பாவங்கள் செய்யக்கூடியவர்களோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டல்கள், அந்த முன்மாதிரியான வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு காட்டிய ஒரு விடயம்தான், இந்த உம்மத்தை பாவத்தை வெறுக்க வேண்டும், பாவத்தை அவர்கள் உள்ளத்தால் வெறுக்க வேண்டும், ஆனால் அந்த பாவத்தின் பால் அவர்கள் நெருங்கவும் கூடாது. அதே சமயத்தில் பாவம் செய்யக்கூடியவர்களை உம்மத்து வெறுக்கக்கூடாது, பாவம் செய்யக்கூடியவர்களை உம்மத்து ஒதுக்கக்கூடாது, பாவங்கள் புரியக்கூடியவர்களை உம்மத்து இவர்கள் பாவி என்று சொல்லக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று நாம் அந்த பாவத்தை நாம் தடுக்குகின்றோம் என்ற பெயரில் அந்த பாவிகளாக நாம் அவர்களை சித்தரித்து அவர்களை சமூகமயமாக்கி
இன்று அவர்களை பாவிகளாகவே நாம் ஆக்கிவிடுகிறோம். அவர்களுக்கு அவர்கள் சமூகத்திலே அவர்கள் மீண்டு வரக்கூடிய வழிகளை ஏற்படுத்தாதவாறு நாம் அவர்களை எல்லாம் நாம் சமூக வலைத்தளங்களில் இயற்றி அவர்களை நாம் பாவிகளாகவே நாம் தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையா என்று சொல்லி கேட்டால், அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த ஒரு முறை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே எத்தனையோ பாவங்கள் செய்தவர்கள் இருந்தார்கள், பெரும் பெரும் சதித்திட்டங்களை தீட்டியவர்கள் இருந்தார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாவத்தை அவர்களிடம் மன்னித்து அவர்களை நபி அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹாத்திம் இப்னு அபி பல்தஆ என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியின் ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள். இவர்கள் யார் என்று கேட்டால், பத்ருடைய யுத்தத்திலே கலந்து கொண்ட ஒரு சஹாபி. பத்ருடைய யுத்தத்திலே அந்த கலந்து கொண்ட அந்த 313, 314, 315 அந்த எண்ணிக்கையில் ஒருத்தர் தான் இந்த ஹாத்திம் பின் அபி பல்தஆ என்று சொல்லக்கூடிய சஹாபி. இந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், நபியுடைய சபையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மக்காவுக்கு சென்று மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த முஸ்லிக்கீங்களோடு எவ்வாறு நாம் நடந்து கொள்வது, அவர்களிடமிருந்து அந்த மக்காவை எப்படி நாம் காப்பாற்றுவது, அந்த மக்காவை நாம் எப்படி நாம் பிடிப்பது என்ற ஒரு யோசனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைக்கிறார்கள். நபி அவர்கள் மஷூரா செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்திலே ஹாத்திம் பின் அபி பல்தஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மஜ்லிஸிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே அவர்கள் ஒரு பெண்ணிடம் ஒரு காகிதத்தை எழுதி அந்த பெண்ணிடம் கொடுத்து, இந்த காகிதத்தை நீங்கள் மறைத்தவர்களாக இந்த காகிதத்தை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு நீங்கள் சென்று அந்த மக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்களிடம் இதனை நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போது அந்த பெண் அந்த காகிதத்தை எடுத்தவர்களாக மக்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை செய்தி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் கூப்பிட்டு சொன்னார்கள், இப்படி ஒரு பெண் ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு செல்கிறாள், ஒரு காகிதத்தை கொண்டு செல்கிறாள், அந்த பெண்ணிடம் சென்று அந்த காகிதத்தை எடுத்து வாருங்கள் என்பதாக இப்போது இவர்கள் 2 பேரையும் பணித்து அனுப்புகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இவர்கள் நீண்ட தூரம் அவர்கள் பயணிக்கிறார்கள். அந்த பெண்ணை அடைந்து விட்டார்கள். அந்த பெண்ணை அடைந்து இப்போது அந்த காகிதத்தை கேட்கிறார்கள். இப்போது சொன்னார்கள், என்னிடம் காகிதம் இல்லை. இப்போது அவர்களுடைய அந்த பயண பொதியை அவர்கள் துருவி ஆராய்கிறார்கள். ஆனால் அந்த காகிதம் பெற்றுக்கொள்ளவில்லை. இப்போது சொன்னார்கள், என்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயம் ஒரு காலம் அது பொய்யாக மாட்டாது. உன்னிடம் காகிதம் இருக்கிறது, நீ காகிதத்தை வெளியே எடு என்பார் சொன்னார்கள். அந்த பெண் இல்லை என்பா மறுத்து விட்டார்கள். சொன்னார்கள், நபி அவர்கள் உன்னிடம் காகிதம் இருக்கிற என்பா சொன்னார்கள். உன்னை நாங்கள் நிர்வாணியாக ஆக்கிவிட்டாவது அந்த காகிதத்தை எடுப்போம் என்பதாக உறுதியாக சொன்னார்கள். இப்போது அந்த பெண் பயத்தினால் அந்த காகிதத்தை எடுத்து விட்டார்கள். இப்போது விசாரித்தார்கள், இந்த காகிதம் யாருக்கு வந்தது? சொன்னார்கள், ஹாத்திம் பின் அபி பல்தஆ என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் தான் இந்த காகிதத்தை தந்தார்கள் என்பா சொன்னார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹஜ்ரத் அலி, ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரும் வந்து அந்த காகிதத்தை கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹாத்திம் பின் அபி பல்தஆவை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு சொன்னார்கள், மா ஹமலக அலா ஹாதா, ஹாத்திபே, ஏன் நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள் என்பதாக ஹாத்திம் பின் அபி பல்தஆவை கூப்பிட்டு கேட்டார்கள். அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், வல்லாஹி இன்னி லமுஃமினும் பில்லாஹி வ பி ரசூலிஹி, நான் அல்லாஹ்வையும் ரசூலை உண்மைக்குண்மையாக ஈமான் கொண்டிருக்கிறேன். மா கய்யர்து வலா பத்தல்து வலாகின்னி இம்ரஅன் லைஸ லீ ஃபில் கௌமி மின் அஸ்லி வலா அஷீரா. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உண்மையாகவே முஃமின் தான், ஆனால் நான் மதம் மாறவும் இல்லை,
நான் வேறொரு மதத்துக்கு நான் செல்லவும் இல்லை. ஆனால் எனக்கென்று ஒரு குடும்பம் கிடையாது, எனக்கென்று ஒரு உறவுகள் கிடையாது. என்னுடைய உறவுகள் எல்லாம் அங்கே மக்காவிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் மக்காவுக்கு யுத்தம் செய்ய போகிறீர்கள், என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் நான் இந்த காகிதத்தை எழுதினேன் யா ரசூலல்லாஹ். மாற்றமாக உங்களை நான் வெறுக்கவும் இல்லை, இந்த மாதத்தை விட்டும் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை விட்டும் நான் மாறவும் இல்லை யா ரசூலல்லாஹ் என்பதாக ஹாத்திம் பின் அபி பல்தா சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சபையிலே இருந்தார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் முனாஃபிக் யா ரசூலல்லாஹ், தஅனி அத்ரிப் உனுகா யா ரசூலல்லாஹ், இவர் முனாஃபிக், இவருடைய தலையை வெட்டத்துக்கு என விடுங்க யா ரசூலல்லாஹ் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, வமா யுத்ரீக யா உமர் லஅல்ல அல்லாஹ் கத் தலா அலா அஸ்ஹாபி பத்ர். சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ், உமரே, உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் தஆலா பத்ருடைய யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதாக அல்லாஹ் சொன்னானே, இந்த விடயம் உங்களுக்கு தெரியாதா என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நாங்கள் என்றால் சொல்லிவிடுவோம், இவர்கள் துரோகி என்பதாக சொல்லிவிடுவோம். இவர்கள் இஸ்லாத்துடைய துரோகி, இவர்கள் இஸ்லாத்துக்கு இவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள், இவர்கள் மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டார்கள், இங்கிருக்கக்கூடிய விடயத்தை அங்கே இவர்கள் சொல்லிவிட்டார்கள், இவர்கள் முசாத் வேலை செய்து விட்டார்கள், இவர்கள் ஜாசூஸ் செய்து விட்டார்கள் என்பதாக நாம் சொல்லுவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை, அந்த திட்டத்தை பாதுகாத்து நபி அவர்கள் அந்த சஹாபியை, அவருடைய அந்த சஹாபி என்ற ஒரு அந்தஸ்தை நபி அவர்கள் கொடுத்தார்களே தவிர அந்த சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் இவர் பாவி, இவர் முனாஃபிக் என்று நீங்க சொல்லக்கூடாது என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய குடும்பத்திலே ஒரு செய்தி வெளியிலே சென்று விட்டது சொன்னாலே எங்களுடைய குடும்பத்தை விட்டும் நாம் அவர்களை ஒதுக்கி விடுகிறோம். எம்முடைய ஊருடைய செய்தி வெளியிலே சென்று விட்டாலே எம்முடைய ஊரை விட்டும் நாம் ஒதுக்கி விடுகிறோம். அவரை வலைத்தளங்களிலே நாம் அவருடைய மானங்கள், அவருடைய மரியாதைகள் அவர் சின்ன பின்னமாக ஆக்கப்படும் வரைக்கும் நாம் எழுத்துக்களால் அவர்களை வரைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயம் என்ன? அவர் செய்த செயலை நீங்கள் வெறுக்கலாம், ஆனால் அவரை வெறுக்க கூடாது என்ற வரலாறை நபி அவர்கள் ஒரு பாடத்தை எங்களுக்கு நபி அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே குரைமுல் அஸதி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். இந்த குரைமுல் அஸதியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத ஒரு நேரத்திலே சஹாபாக்களிடம் சொன்னார்கள், நிஅம ரஜுலு குரைமுல் அஸதி. சொன்னார்கள், மனிதர்களே சிறந்தவர்கள் குரைமுல் அஸதி என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி தான் மனிதர்களே சிறந்தவர்கள். லௌலா தூளு ஜும்மத்திஹி வ இஸ்பாலி இஸாரிஹி. ஆனா அவரண்டா நீண்ட முடி வளர்க்கிறாரே, அந்த நீண்ட முடியையும் அவர்கள் கட் பண்ணுவார்கள் சொன்னால் அவர்கள் கரண்டைக்கு கீழால் ஆடை அணிந்தவராக இருக்கிறாரே, அந்த கரண்டைக்கு கீழால் ஆடை அணிவதையும் அவர் நிறுத்தி விடுவார் என்று சொன்னால் மனிதர்களே சிறந்தவர் குரைமுல் அஸதி என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போது மஜ்லிஸில் இருந்த சஹாபாக்கள் அந்த குரைமுல் அஸதியை பார்த்து நபி அவர்கள் உங்களை பார்த்து இவ்வாறான வார்த்தையை சொன்னார்கள் என்று சொன்னவுடன் உடனே முடியை கட் பண்ணி விட்டார்கள். அவர்கள் நீண்ட ஜடைகளை வளர்த்திருந்தார்கள். ஆனால் நபியுடைய முடி இந்த தோல் புஜத்தை தாண்ட மாட்டாதே. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முடி இவர்கள் அதையும் தாண்டி வளர்த்திருந்தார்கள். இப்போது உடனே முடியை அவர்கள் அகற்றினார்கள். தன்னுடைய ஆடை கரண்டிக்கு கீழால் உடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உடனே தன்னுடைய ஆடையை கரண்டையை விட்டும் அவர்கள் மேலே உயர்த்தினார்கள். அன்பான சகோதரர்களே, அவர் செய்யக்கூடியது ஒரு விடயம்தான், இரண்டு விடயம்தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? மனிதர்களை சிறந்தவர் என்று சொன்னார்கள், புனிதர் என்பார் சொன்னார்கள். அந்த வார்த்தை அவருடைய அந்த செயலை அந்த மாற்றக்கூடியதாக இருந்தது. நாம் இந்த சமூகத்திலே ஒருவர் பாவம் செய்துவிட்டால் நாம் சமூகத்திலே அவரை பாவி, அவர் இந்த பாவத்தை செய்கிறார், இவர் இவ்வளவு பெரிய மோசமானவர் என்பதாக நாம் சித்தரிக்கிறோம்.
அது அவருடைய காதுகளுக்கு எட்டக்கூடிய சமயத்திலே இன்று எவ்வாறு நடக்கிறது அன்பான சகோதரர்களே, நான் தான் எல்லாரிடத்திலும் தெரிந்தவனாகிவிட்டேன், எல்லோரும் என்னை பாவி என்பார் சொல்கிறார்கள். ஏன் நான் செய்யக்கூடிய பாவத்தை விடவன் என்பதாக அந்த பாவத்தை அவர்கள் தொடராக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு மாற்றமாக செய்த வழி என்ன தெரியுமா? இவர் நல்லவர் தான், ஆனால் அவரிடம் இந்த குணாதிசயம் இருக்கிறது, இந்த பழக்கம் இருக்கிறது, இதனை விட்டு விடுவாராக இருந்தால் இவர் மனிதர்களே புனிதர் என்பார் சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த குறைகளை, தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பாவமான செயலை அவர்கள் விட ஆரம்பித்தார்கள். அன்பான சகோதரர்களே, இதுதான் எங்களுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு பாடம். ஒரு மனிதரை பார்த்து பாவி என்று சொல்லக்கூடாது. பாவி, இவன் பாவம் செய்யக்கூடியவன் என்பதாக நாம் ஒதுக்கி விட்டோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, அவர் பாவத்திலே விடாதவராக இருந்து விடுவார். அந்த பாவத்துக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது, அந்த பாவத்துக்கு நாம் உடந்தையாகிவிடக் கூடாது. நாம் அவரை பார்த்து இன்னாருடைய மகன் அல்லவா, நீங்கள் நல்ல வம்சத்தில் உள்ளவர் அல்லவா, உங்களுடைய தாய் தகப்பன் நல்லவர்கள் அல்லவா, நீங்கள் ஏன் இவ்வாறு இருக்கிறீர்கள், நீங்கள் இதை விட்டுவிட்டீர்கள் சொன்னால் உங்களுடைய குடும்பம் எவ்வளவு கண்ணியம் வாய்ந்த குடும்பம், உங்களுடைய தாய் தகப்பன் எவ்வளவு கண்ணியம் வாய்ந்தவர்கள், நீங்கள் சமூகத்திலே நல்லவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா என்ற இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, கல் நெஞ்சம் உள்ளவர்கள் கூட திருந்துவதற்கு காரணமாக ஆகிவிடும். இன்று எத்தனையோ வாலிபர்கள் இன்று போதையோடு தொடர்பட்டவர்களாக இருக்கிறார்கள், எத்தனையோ வயோதிபர்கள் இன்று பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாலிபர்களை பார்த்து உங்களுடைய தாய் தகப்பனுடைய வரலாறு தெரியுமா, அவர்கள் எவ்வளவு சீதேவியானவர்கள், பள்ளியோடு தொடர்புடையவர்கள், ஆனால் நீங்கள் எல்லாம் இவ்வளவு பாவத்தை ஏன் செய்கிறீர்கள், நீங்கள் சமூகத்திலே படித்தவர்களாக, சமூகத்திலே நல்லவர்களாக, நீங்கள் நல்ல அந்தஸ்தை பெற வேண்டும், இவ்வாறான பாவத்தோடு இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் சமூகத்திலே சீரழிந்து போய்விடுவீர்கள் என்று அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய சமயத்திலே, அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, கொஞ்சம் பாவத்தை விடுவதற்கு காரணமாக ஆகிவிடும். ஆனால் நாம் சொல்லுவது என்ன, நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன, அவர் இவ்வாறு, அவர் இப்படி என்பதையெல்லாம் நாம் அவருடைய போட்டோக்களை எடுத்து அவருடைய செய்த பாவத்தை நாம் வீடியோக்களாக எடுத்து நாம் இன்று வலைத்தளங்களை நாம் ஏற்றுகிறோம். அந்த குடும்பத்துடைய மானம் போகிறது, அந்த தாய் தகப்பனுடைய மரியாதை இழக்கப்படுகிறது. சமூகத்திலே இந்த வாலிபன், அவன் சமூகத்திலே பல வருடங்கள் வாழ வேண்டியவர், இன்று அந்த சமூகத்திலே தலைகுனிந்த நிலைமை உண்டாகிறது. இதற்கு பிறகுதான் முழு உலகம் என்னுடைய வீடியோக்களை பார்த்து விட்டது, நான் தான் பாவி என்பதாக ஆகிவிட்டேன், ஏன் நான் இதற்கு பிறகு இந்த பாவத்தை விட வேண்டும் என்ற அந்த உள்ளத்தில் வைராக்கியம் ஏற்படுகிறது. அந்த வாலிபன் பாவத்தோடு இருந்து கொண்டிருக்கிறான். இன்று நாம் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நான் தான் பாவத்தை தடுக்கிறோம் என்பார் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, பல பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் செய்தது ஒரு பாவம், அவர்கள் செய்தது ஒரு பாவம், ஆனால் நாம் இன்று செய்யக்கூடிய பாவம் பல பாவங்களை, அந்த பாவத்தை பலரும் பார்க்கிறார்கள், அந்த பலரும் பலவிதமாக அவர்களை உள்ளத்திலே அவர்கள் மோசமாக எண்ணுகிறார்கள். அத்தனை பாவத்துக்கும் நாம் ஆளாகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பாவம் செய்தவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விடலாம், அவரை அல்லாஹ் மன்னித்து விடலாம், அவரை அல்லாஹ் தஆலா அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து விடலாம். அன்பார்ந்தவர்களே, நாம் எப்படி தௌபா செய்வது, நாம் எப்படி தௌபா செய்வது? எத்தனை பேருடைய பாவத்துக்கு நான் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறேன், எத்தனை பேர் அந்த பாவத்தை பார்ப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறேன், எத்தனை பேர்கள் அந்த பாவம் செய்தவரை கெட்டெண்ணம் வைப்பதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன். நான் எத்தனை பேருடன் நான் தௌபா செய்வது? அந்த பாவி மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆனால் அந்த பாவம் செய்தவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பாவியை அல்லாஹ் மன்னித்து விடுவார். ஆனால் என்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய இறுதி முடிவு என்ன? அன்பான சகோதரர்களே,
ஆகையினால் பாவத்தை தடுக்கிறோம் என்று சொல்லி நாம் பாவிகளாக நாம் மாறிவிடக் கூடாது. நாம் மிகப்பெரிய பாவத்தை நாம் செய்துவிடக் கூடாது. ஒவ்வொரு ஊரிலும் சில வாலிபர்கள் இருப்பார்கள், சில வயோதிபர்கள் இருப்பார்கள். நாம் பாவத்தை தடுக்கிறோம் என்பதற்காக வேண்டி அவர்கள் முயன்று கொண்டு இருப்பார்கள். அவர்கள் ஊரை பாதுகாக்க என்பதாக அவர்கள் நினைப்பார்கள். நல்ல சிந்தனை அன்பான சகோதரர்களே வரவேற்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு எவ்வாறு தடுக்க வேண்டும் என்ற வழிகாட்டல்களை செய்ய வேண்டும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே இது மது ஹராம், விபச்சாரம் ஹராம் என்பதாக சொல்லியிருந்தால் இந்த சஹாபாக்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டார்கள். ஆரம்ப கட்டளைகள் எவ்வாறு? நீங்கள் தொழக்கூடிய சமயத்திலே, நீங்கள் வரக்கூடிய சமயம், நீங்கள் போதையோடும் தொழலாம், நீங்கள் குடி போதையோடும் நீங்கள் வந்து நீங்கள் தொழலாம். அடுத்த கட்டளை இல்லை, தொழ வரும் முன்னாக நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், போதையோடு தொழாதீர்கள். அதற்கு அடுத்ததாகத்தான் அன்பான சகோதரர்களே போதை என்பதே ஹராம் என்ற ஆயத்தில் இறங்குகிறது. படிப்படியாகவே அல்லாஹ் தடுத்தார். அல்லாஹ் பாவத்தை தடுத்தனுடைய விதம் அவ்வாறு. ஆனால் இந்த சமூகம் இன்று பாவம் செய்யக்கூடியவர்களை நாம் எவ்வாறு தடுத்துக் கொண்டிருக்கிறோம்? பாவிகளை நாம் எவ்வாறு பாவத்தை விட்டு தடுப்பது என்று தெரியாதவர்களாக இன்று நாம் நினைக்கிறோம். வலைத்தளங்களில் பதிவேற்றுவதுதான் இன்று பாவத்தை தடுப்பதற்கான வழி என்பார் நினைக்கிறோம். இதை பற்றி பேசினால் சிலர் அதற்காக வேண்டி சில கொமெண்ட்ஸ்களை எழுதுவது, எவ்வாறு எழுதுவது? இவர்களை அடையாளப்படுத்தவில்லை என்றால் அடுத்தவர்களிடம் எப்படி பாதுகாப்பது என்பதாக அவர்கள் இன்று அதற்கு மறுப்புரை எழுதுவார்கள். இன்று இந்த ஜும்ஆவை கேட்கக்கூடிய இன்று சில வாலிபர்கள் சிலருடைய உள்ளத்திலே இவ்வாறான எண்ணமும் ஏற்படும். இப்படி என்று சொன்னால் இந்த பாவத்தை தடுப்பது எவ்வாறு என்ற எண்ணம் வரும். இந்த நாட்டிலே பெரும் பெரும் பாவங்கள், பெரும் பெரும் கொலை குற்றவாளிகளை கூட இன்று அரசாங்கம் மறைத்துத்தான் கொண்டு செல்கிறது. இன்று அவர்களை, அவருடைய படங்களை, அவர்களுடைய வீடியோக்களை இந்த சமூக வலைத்தளங்களில் ஏற்றுகின்ற போது இன்று அவர்களுடைய முகங்களுக்கு இன்று மறைப்பு போடுகிறது. ஆனால் இன்று எம்முடைய சமூகம் அந்த மறைப்பை நீக்குகிறது. இந்த சமூகம் மறைப்பை நீக்குகிறது. பெரும் பெரும் குற்றவாளிகள், பெரும் பெரும் முதலைகள், கோடிக்கணக்கிலே சூறையாடியவர்கள், இந்த சமூகத்தை இன்று சீரழித்தவர்கள், நாட்டை இன்று சீரழித்தவர்கள், இவ்வாறான குற்றவாளிகளை கூட இந்த நாட்டினுடைய அரசாங்கம், இந்த குற்ற புலனாய்வு திணைக்களங்கள் எல்லாம் எவ்வாறு நடந்து கொள்கிறது? ஆனால் எங்களுடைய அன்பு நபி காட்டிய அந்த வழிமுறையின் பிரகாரம் வாழக்கூடிய இந்த உம்மத்து, இந்த முஸ்லிம் சமூகம் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? அன்பான சகோதரர்களே, அன்பு நபியுடைய உம்மத் என்பார் சொல்லுகிறோம், எங்களுக்கு முன்மாதிரி நபி என்பார் சொல்லுகிறோம். ஆனால் இந்த உம்மத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? படிப்பறிவு இல்லாதவர்கள், இன்று இந்த இஸ்லாத்தை பற்றிய அறிவில்லாதவர்கள், இன்று அவர்கள் பாவிகளோடு நடக்கக்கூடிய முறை என்ன? ஆனால் இன்று நாம் நடக்கக்கூடிய முறை என்ன? இந்த சமூகத்தை விட்டு நாம் ஒதுக்குகிறோம், குடும்பங்களை விட்டு ஒதுக்குகிறோம். அப்படி என்றால் அவர்கள் எப்படி அந்த பாவத்திலிருந்து மீளுவது? அன்பானவர்களே, சகோதரர்களே, நபியுடைய காலத்திலே மாலிக் இப்னு துக்ஷும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தார். மாலிக் இப்னு துக்ஷும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவர்கள் நபியுடைய இடத்துக்கு வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு பள்ளி வாசலுக்கு வருவதற்கு என்னால் முடியாது, என்னை கூட்டி வந்து என்னை தொழில்நுட்பதற்கு இயலாமல் இருக்கிறார்கள், என்னை யாரும் வழிநடத்துவதற்கு கிடையாது யா ரசூலுல்லாஹ், கண் பார்வை அற்றவனாக நான் மாறிவிட்டேன், இப்போது எனக்கு வழிகளிலே கரடு முரடுகள், மலை வாய்க்கால்கள் சென்று கொண்டிருக்கிறது யா ரசூலுல்லாஹ், மழை காலம் வந்து விட்டாலும் எனக்கு பள்ளியை நோக்கி வர முடியாது யா ரசூலுல்லாஹ், எனக்கு வீட்டிலே தொழுவதற்கு அனுமதி தாருங்கள் யா ரசூலுல்லாஹ், வீட்டிலே எனக்கு தொழுவதற்குரிய ஒரு இடத்தை எனக்கு அமைத்து தாருங்கள் யா ரசூலுல்லாஹ்
என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு சமயத்திலே அந்த இத்பான் இப்னு மாலிக்குடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். இப்போது இத்பான் இப்னு மாலிக்குடைய வீட்டிலே சென்று உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய ஒரு இடத்தை அமைத்து கொடுக்கிறார்கள். இப்போது நபி அவர்களுக்கு அந்த இத்பான் இப்னு மாலிக்குடைய வீட்டிலே ஒரு பாயாசம் செய்யப்படுகிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. இப்போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இத்பானுடைய வீட்டிலே வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் ஓடோடி வருகிறார்கள். இத்பானுடைய வீட்டுக்கு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு ஓடோடி வருகிறார்கள். ஆனால் நபி அவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை பார்க்கிறார்கள். எல்லோரும் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவரை காணவில்லை. மாலிக் இப்னு துக்ஷும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை காணவில்லை. இப்போ சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், ஐன மாலிக், எங்கே மாலிக் இப்னு துக்ஷும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இப்போ சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ذاك முனாஃபிகுன், யா ரசூலல்லாஹ் அவர் முனாஃபிக், யா ரசூலல்லாஹ் லா யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹ், அவர் அல்லாஹ் ரசூலை நேசிப்பவர் கிடையாது யா ரசூலல்லாஹ். ஏன் காரணம் என்றா இவர் மாலிக் இப்னு துக்ஷும் இவர் முனாஃபிக்குகளோடு தொடர்பு வைக்கக்கூடியவர். இவர் யகூதிகளோடு ஏனைய அந்நிய மதத்தவர்களோடு இவர் தொடர்பு வைக்கிறார் யா ரசூலல்லாஹ். ذاك முனாஃபிக் இன்ன லா யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹ், அல்லாஹ் ரசூலை நேசிக்கக்கூடியவர் இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அதனாலதான் அந்த ஏரிய ஆட்கள் இந்த மாலிக் இப்னு துக்ஷுமை ஒதுக்கி வைத்தார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி தெரியுமா? லா தகுல் ஸாக, நீங்க இந்த சொல்லக்கூடிய வார்த்தை இதுக்கு பிறகு நீங்க சொல்லிடாதீங்க, இந்த வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது என்று சொல்லிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், قال لا اله الا الله يبتغي بذلك وجه الله فقال الله ورسوله عالم اما نحن فوالله لا نرى وده ولا حديث الا الى المنافقين. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அவர் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமாவை அவர் மொழிந்திருக்கிறார். அவர் அல்லாஹ்வும் ரசூலையும் அவர் நேசிக்கிறார் என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு என்ன தெரியாது, நாங்க பார்க்கிறோம் அவர்கள் முனாஃபிக்களோடு தான் அன்பு வைக்கிறார், முனாஃபிக்களோடு தான் அவருடைய தொடர்பு வைக்கிறார், அதை வைத்துதான் நாங்கள் சொன்னோம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, சமூகத்திலே சிலர் பாவிகளோடு தொடர்பு வைத்திருப்பார்கள். அவர்கள் ஏன் அந்த பாவிகளோடு தொடர்பு வைத்திருக்கிறார் என்பது எமக்கு தெரியாது. சில குடும்பங்கள், சில நண்பர்கள் அவர்கள் சிறு பிராயத்திலிருந்து பழகிவிட்டு என்பதற்காக வேண்டி இன்னும் அவர்களோடு பேசுகிறார்கள், கதைக்கிறார்கள். அவர் பழகக்கூடியவர் பாவி என்பதன் காரணமாக நாமும் இவரை பாவி என்று சொல்லிடக்கூடாது. மாலிக் இப்னு துக்ஷும் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அவர்களோடு சகவாசம் வைத்தவர்கள், திடீரென்று முடித்துக் கொள்ள முடியாது. அதனால்தான் அவர்களோடு தொடர்பு வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று நாம் எவ்வாறு நினைப்பது? நாம் சொல்லக்கூடிய கதை என்ன? தென்னை மரத்துக்கு கீழால் இருந்து தண்ணீர் குடித்தாலும் கல்லை குடிப்பதுதான் என்பார் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் அன்பார்ந்தவர்களே, அவர் நலவு செய்தாலும் நாம் பாவத்தை போல், பாவம் செய்தவரை போல் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நல்லவர்கள் கூட பாவிகளாக இன்று மாறுகிறார்கள். சமூகத்திலே நல்லவர்கள் இன்று பாவிகளாக பார்க்கப்படுகிறார்கள். இன்று பாவிகள் எல்லாம் சமூகத்திலே உயர்ந்தவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தான் இந்த இடத்திலே ஞாபகம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகுமு ஸஆ ஹத்தா யகூன அஸ்ஸாதன் நாஸ் லுகா இப்னு லுகா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்தினால் வராது. எதுவரைக்கும் வராது தெரியுமா? கெட்டவனின் மகன் கெட்டவன் சமூகத்திலே சீதேவியாக ஆக்கப்படும் வரை கியாமத்தினால் வராது என்பார் சொன்னார்கள். இன்று சமூகத்திலே நல்லவர்கள் எல்லாம் ஒதுக்கப்படக்கூடிய காலம், பாவிகள் இன்று சமூகத்திலே உயர்த்தப்படக்கூடிய காலம். இன்று பாவிகளுக்கு பதவிகளும் பாவிகளுக்கு சமூகம் இடம் கொடுக்கக்கூடிய காலமாக மாறிவிட்டது.
இன்று நல்லவர்கள் எல்லாம் இன்று பாவிகளைப் போல் பார்க்கக்கூடிய காலமாகிவிட்டது. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் ஒவ்வொரு விடயங்களையும் சொல்லி இருக்கிறார்கள். பாவிகளோடு எப்படி நடக்க வேண்டும், பாவிகளோடு தொடர்பு வைக்கக்கூடியவர்களை நாம் எந்த கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும், அவர்களையும் பாவிகளைப் போல் பார்ப்பதா, அவர்களுடைய உள்ரங்கங்கள் விளங்காமல் அவர்களையும் பாவிகளாக நாம் ஆக்குவதா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அஹ்மது ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு வாலிபர் நபியுடைய மஜ்லிஸுக்குள்ளே வருகிறார். சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களை, யாரிடம் கேட்டது? யாரிடம் வந்து கேட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். பாவத்தை தடுக்கக்கூடிய நபி, எது நன்மை எது பாவம் என்று சமூகத்துக்கு தெளிவுபடுத்தக்கூடிய நபியிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரத்துக்கு அனுமதி தாருங்கள் என்பார் கேட்டார்கள். நாம் என்றால் என்ன செய்திருப்போம்? அன்பான சகோதரர்களே, நாம் என்ன செய்திருப்போம்? சஹாபாக்கள் உடனே பாய ஆரம்பித்தார்கள். சஹாபாக்கள் அவர்களோடு கடினமாக நடக்க ஆரம்பித்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மஹ் மஹ், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், நீங்கள் இப்படி ஆவேசப்படக்கூடாது என்று சொல்லி சஹாபாக்களை அமைதிப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வந்த வாலிபரை நெருக்கமாக அழைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெருக்கமாக அழைத்தார்கள், பக்கத்தில் எடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பக்கத்தில் எடுத்து அந்த சஹாபியை உட்கார வைத்து நபி அவர்கள் சொன்னார்கள், அத்துஹிப்பு லி உம்மிக, அத்துஹிப்பு லி இஹ்வதிக, அத்துஹிப்பு லி அம்மதிக, அத்துஹிப்பு லி காலதிக. நீ சொல்லுகிறாயே விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாங்க என்பா கேட்கிறாரே, நீ உன்னோடு தாயோடு விபச்சாரம் செய்ய நீ விரும்புவாயா? உன்னுடைய சகோதரியோடு விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? உன்னுடைய மாமியோடு விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? உன்னுடைய சாட்சியோடு விபச்சாரம் செய்ய விரும்புவாயா என்பதாக அந்த வாலிபரை பார்த்து நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அந்த வாலிபர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நானும் விரும்ப மாட்டேன், உலகத்திலே யாரும் விரும்ப மாட்டார்கள் யா ரசூலல்லாஹ் என்பார் சொன்னார்கள். இப்போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வாலிபருடைய நெஞ்சிலே கையை வைத்தார்கள். நெஞ்சிலே கையை வைத்து அந்த வாலிபருக்கு நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபிர் தம்பா வ தஹிர் கல்பா வ ஹஸின் ஃபர்ஜா. யா அல்லாஹ், இந்த வாலிபருடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ், இந்த வாலிபருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விடு யா அல்லாஹ், இந்த வாலிபருடைய மர்மஸ்தானத்தை பாவத்தை விட்டு நீ பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அந்த வாலிபர் சஹாபி சொல்கிறார்கள், அன்றிலிருந்து எனக்கு மௌத்து வரைக்கும் எனக்கு அந்த பாவத்தை பற்றிய எண்ணமே கிடையாது என்பா சொல்லி காட்டுகிறார்கள். இதுதான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தோடு, இந்த பாவிகளோடு, பாவம் செய்யக்கூடியவர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அன்பானவர்களே, கடைசியா ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, சகோதரர்களே, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்துல்லா இப்னு ஹிமார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு சம்பவத்தை இமாம் புகாரி தன்னுடைய புகாரியுடைய கிரந்தத்திலே கொண்டு வருகிறார்கள். பாபு மா யுக்ரம் இல்ல அன் ஷாரிபில் ஹம்ரி வ இன்னஹு லைஸ பிகார்ஜி மில்லாஹ். சாராயம் குடிப்பவர்கள், இவர்கள் சாராயம் குடிப்பவர்கள் இந்த உம்மத்தை விட்டு அவர்கள் உம்மத் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை விட்டும் அவர்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டவர்கள் கிடையாது, அவர்கள் சபிக்கப்படக்கூடியவர் கிடையாது, அவர்கள் வெறுக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு பாடத்தை இமாம் புகாரி தன்னுடைய கிரந்தத்திலே கொண்டு வருகிறார்கள். அப்துல்லா இப்னு ஹிமார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே நபியோடு நெருக்கமான ஒரு சஹாபி, நபியை அன்பு வைத்த ஒரு சஹாபி. இந்த சஹாபி நபியுடைய மஜ்லிஸில் இருக்கக்கூடிய கட்டத்திலே நபி அவர்களை சிரிப்பூட்டுவார்கள், இவர்கள் ஜோக் அடிப்பார்கள், நபி அவர்களும் சிரிப்பார்கள். இந்த சஹாபி இவர்களிடம் இருந்த ஒரு பாவம் தான், இவர்கள் மது குடிக்கக்கூடியவர்கள். ஒரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு ஹத்தை நிறைவேற்றினார்கள். மது குடித்ததன் காரணமாக இவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள். திரும்பவும் இவர் மது குடித்து விட்டார் என்பதாக
தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி இவரை அழைத்து கொண்டு வரப்படுகிறது. சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இவர் பாவத்தை விடுற மாதிரி இல்ல, இவருக்கு ஏற்கனவே நீங்கள் தண்டனை கொடுத்தீர்கள், ஆனால் இவர் பாவத்தை விடவில்லை, திரும்பவும் அதே பாவத்தை செய்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லாஹும் இவர் பலவிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார், இவர் பாவத்தை விடுறார் இல்ல, இவரை நீங்கள் தவித்து விடுங்கள் என்பார் சொன்னார்கள். இவருக்கு நீங்கள் லானத் செய்யுங்கள் என்பார் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சொன்னார்கள், லா தல்அனுஹு, நீங்கள் இவரை சபித்து விடாதீர்கள், நீங்கள் இவரை சபித்து விடாதீர்கள். ஃபவல்லாஹி மா அலிம்து இன்னஹு யுஹிப்புல்லாஹ் வ ரசூலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக இருக்கக்கூடிய இந்த அப்துல்லாஹ் இப்னு ஹராம் அல்லாஹ் ரசூலை உண்மைக்குண்மையாக இவர் நேசிக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நாம் பாவத்தை நாம் தடுக்க வேண்டும், உள்ளத்தால் தடுக்க வேண்டும். நபி அவர்கள் பாவத்தை தடுப்பதற்கான வழிமுறை சொன்னார்கள். நீங்கள் சக்தி பெற்றிருந்தால் உங்களுடைய கரங்களால் பாவத்தை தடுங்கள், அதற்கு மேலாதா நாவால் தடுங்கள், அதற்கு மேலாதா உள்ளத்தால் இது பாவம், அதனை நீங்கள் வெறுத்து விடுங்கள். வதாலிக அஃஅஃபுல் ஈமான், இதுதான் ஈமானுடைய ஆக குறைந்த அந்தஸ்து என்பார் சொல்லியிருக்காங்க. பாவத்தை எப்படி தடுக்கணும், பாவத்தை சமூகத்தில் எப்படி நாங்கள் ஒழிக்கிறது, இந்த பாவிகளை பாவம் செய்யக்கூடியவரோடு எப்படி நடப்பது? அன்பானவர்களே, சகோதரர்களே, நாம் இன்று சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் என்று சொல்லுகிறோமே, அவர்களுடைய ஆரம்ப கஷ்டம் எவ்வாறு இருந்தது? குர்ஆன் வெறுக்க இல்ல, அல்லாஹ் வெறுக்க இல்ல, நபி வெறுக்க இல்ல, ஆனா நாம் இந்த சமூகத்துல இந்த பாவிகளை நாம் வெறுத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த குர்ஆன் சொல்ல இல்ல, பாவம் செய்தவருக்கு தௌபா இல்லை என்பார் குர்ஆன் சொல்ல இல்ல. 100 கொலை செய்த மனிதனுக்கும் அல்லாஹ் தௌபாவை கொடுத்தார். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் இந்த விடயத்திலே பயப்பட வேண்டும். வாலிபர்கள், வயோதிபர்கள், இந்த சமூக வலைத்தளங்களோடு, இந்த மீடியாக்களோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நாம் பயப்பட வேண்டும். எம்முடைய இறுதி முடிவுகள் நல்லதாக வேண்டுமா? நாம் உலகத்திலே பாவத்தை தடுக்கிறோம் என்று சொல்லி நாம் பல பாவங்களை செய்து எம்முடைய இறுதி முடிவுகளை நாம் கெட்டதாக ஆக்கிவிடக் கூடாது. நாம் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பண்ணி நாம் என்னுடைய வலைத்தளங்களிலே 5000 10,000 பேர்களை அதிலே நாம் பார்க்க வைத்து அவர்களுக்கும் இந்த பாவத்தை பற்றி ஒரு தெளிவூட்டலை உருவாக்கி அவர்களுடைய உள்ளத்திலே நாம் இந்த பாவிகளை பற்றிய ஒரு தவறான எண்ணப்பாடுகளை உருவாக்கி நாம் பெரும் பாவிகளாக நாம் மாறிவிடக் கூடாது. எனவே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பாவத்தை தடுக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த சமூகம், இந்த காலம் பாவங்கள் நிறைந்த காலமாக இருக்கிறது. எங்களுடைய ஈமானை நாம் பாதுகாப்பது என்பது ஒரு நெருப்பு தொங்கை கையிலே வைத்துக் கொண்டிருப்பதை போலதான் இன்று எம்முடைய ஈமானுடைய நிலவரம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நாம் அடுத்தவர்களை நாம் பாவி என்பதாக சொல்லி நாம் இந்த பாவத்தை நாம் செய்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாவியை பாவி என்று சொல்லாதீர்கள் என்பார் நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு காபிரை பார்த்து நீ காபிர் என்று சொல்ல வேண்டாம் என்பார் சொன்னார்கள். ஏன்? அவருடைய இறுதி முடிவு எப்படி அமையும் என்பது எனக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாரை பார்த்தும் நீங்க ஆச்சரியப்பட்டுடாதீங்க, அவருடைய இபாதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டுடாதீங்க, அவருடைய தொழுகை, அவருடைய இபாதத்தை பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டுடாதீங்க. எது வரைக்கும் தெரியுமா? அவருடைய இறுதி முடிவு எப்படி அமைகிறது என்பதை பார்க்கும் வரைக்கும், கடைசி சக்கராத் எப்படி அமைகிறது என்பதை பார்க்கும் வரைக்கும். அன்பானவர்களே, சகோதரர்களே, ஒரு தொழுகை கூட தொழாம யுத்தத்தில் ஷஹீதானவர் சொர்க்கம் சென்று விட்டார். பல தொழுகைகள் தொழுதோ பல யுத்தங்களில் கலந்து கொண்ட சஹாபி என்று சொல்லி, அன்பாண்டவர்களே, சமூகத்திலே இவரெல்லாம் வீரர் என்று சொல்லி சமூகம் உயர்த்தியவர்கள்,
கடைசியாக நரகத்தை அடைந்த வரலாறுகள் நபியுடைய காலத்திலே நடந்திருக்கிறது. எனவே நாம் யாரும் எம்மை தூய்மைப்படுத்தக் கூடாது, எம்மை நாம் தூய்மைப்படுத்தக் கூடாது. சமூகத்திலே பாவங்கள் நடக்கிறது, நாம் இந்த பாவத்தை விட்டு எம்முடைய குடும்பத்தை, எம்முடைய பிள்ளைகளை எப்படி இந்த பாவத்தை விட்டு நாம் தடுப்பது? அடுத்த கட்டம்தான் அந்த பாவங்கள் செய்யக்கூடியவர்களோடு நாம் எப்படி நடப்பது, அந்த பாவத்திலிருந்து அவர்களை எப்படி பாதுகாப்பது என்பதை நாம் சிந்தனையோடு செய்து இந்த பாவத்தை தடுக்க வேண்டுமே தவிர இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அவமானப்படுத்தி இஸ்லாமியர்கள் எல்லாம் பாவிகள் என்று சொல்லி சித்தரிக்கக்கூடிய அளவுக்கு எம்முடைய வலைத்தளங்கள், எம்முடைய மீடியாக்கள் ஆகிவிடக் கூடாது. இன்றைய மீடியாக்கள் எல்லாம், இன்றைய சமூக வலைத்தளங்கள் எல்லாம் யார் பாவி, யார் சமூகத்தை சீர குலைக்கிறார்கள் என்று சொன்னால் எம்முடைய முஸ்லீம்கள் 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 என்று சொல்லிதான் இஸ்லாமியர்கள் சொல்லி இந்த சமூக வலைத்தளங்களில் நாம் பரப்பிக் கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய பாவம், இஸ்லாத்துக்கு செய்யக்கூடிய அநியாயம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய இறுதி முடி இஸ்லாத்தோடு போகுமா இல்லையா என்பது தெரியாது. எனவே அன்பான சகோதரர்களை, அன்பு நபியுடைய வழிகாட்டலை நாம் பின்பற்ற வேண்டும். வாலிபர்கள், வயோதிபர்கள் ஒவ்வொருத்தரும் எந்த விடயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். எம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அடுத்தவருடைய பிள்ளையை நாம் பாவி என்று சொல்லி தன்னுடைய பிள்ளையை நாம் பாவியாக்கி நாம் உள்ளத்திலே வருந்தக்கூடிய அமைப்பு உருவாகிடக் கூடாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பு நபியுடைய வழிகாட்டல்களை பின்பற்றக்கூடிய சமூகமாக இந்த சமூகத்தை அல்லாஹ் ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய முன்மாதிரியை அன்பு நபியுடைய முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஆக்கியார் விடுவாயாக. யா அல்லாஹ், பாவங்களை வெறுக்கக்கூடிய ஆக்கி விடுவாயாக, பாவிகளை வெறுக்காதவர்கள் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், பாவத்துடைய வெறுப்பை உள்ளத்திலே ஆழமாக தந்தருவாயாக, உண்மைக்குண்மையான வெறுப்பை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், பாவத்தை விட்டும் எம்முடைய சமூகத்தை தூரமாக்குவாயாக, எம்மை தூரமாக்குவாயாக, எம்முடைய குடும்பத்தை தூரமாக்குவாயாக, எம்முடைய சந்ததியாக யா அல்லாஹ் பாவங்களை விட்டும் தூரமாக்குவாயாக. பாவத்தோடு ரூகள் பிரிவதை விட்டு தௌபா செய்வாயாக. யா அல்லாஹ், பாவத்திலிருந்து தௌபா செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் பாவத்தோடு தொடர்பற்றவர்களாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், இஸ்லாத்தை அழித்தவர்களாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், இஸ்லாத்துக்கு மாற்றமாக இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கும் அவப்பேரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக, அவர்களை நல்வழிப்படுத்துவாயாக. இஸ்லாம் என்ன, முஸ்லீம்கள் என்ன என்ற அந்த வழிபாடுகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டலை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எம்மையும் எம்முடைய குடும்பத்தை நீ பாவத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உட்டா உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எமக்கு கட்டு தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்முடைய இறுதி முடிவு நல்லதாக அமைய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எந்த நாளிலே வஃபாத்தா நாள் உன்னுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த கபருடைய வேலை குறைக்கப்படும் சொன்னார்களோ வெள்ளிக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை நாள் எங்கள் ரூஹுல் பிரிவைக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எந்த நேரம் உனக்கு நெருக்கமான நேரமாக இருக்குமோ அந்த சுஜூதிலே எங்கள் ரூஹுல் பிரிவைக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எந்த இடத்திலே வஃபாத்தா நாள் அன்பு நபியுடைய ஷஃபாஅத்தை பெற முடியுமோ அந்த மதீனத்து மண்ணில் எங்கள் ரூஹுல் பிரிவைக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் துஆக்களை அங்கே தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹ்.